ஒரு காலத்தில் நாமளும் பாவியா இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணிச்சு? சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணிச்சு? சுத்திகரிச்சது, நம்மளை பரிசுத்தமாக்குனது, அவரை போல நம்மளை மாத்திருச்சு. அல்லேலூயா. இந்த கிருபை இந்த உலகத்தில் இருக்க எத்தனையோ பேருக்கு இல்ல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு இல்ல, நீங்க பழகிற நண்பர்கிட்ட இல்ல, உங்க சொந்தக்காரங்கிட்ட இல்ல. இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யார் செய்த வேலை? நீங்க பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு, நீங்க பெற்றுக்கொண்ட வெளியேற அந்த கிருபைய இன்னைக்கு மற்றவங்களுக்கு பெறணும்னா யாரு அதை கொண்டு போகணும்? நீங்களும் நானும் தான் கொண்டு போகணும். அல்லேலூயா. அதை தான் அங்க வசனம் சொல்லுது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. எவர்களுக்கு? இயேசுவை அறியாதவர்களுக்கு. இயேசுவை அறியாத உங்க பக்கத்து வீட்டு சிஸ்டருக்கு யார் தான் சொல்லணும்? சிஸ்டர், நீங்க உங்க வேலை தான். உங்க ஊர் மக்களுக்கு யார் தான் சொல்லணும்? அது உங்க வேலை தான். உங்க சொந்தக்காரங்களுக்கு யார் தான் சொல்லணும்? அது உங்க வேலை தான். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று பவுல் நிச்சயித்து கொண்டான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு உங்க மேல விழுந்த அந்த கடமையை தட்டி கழிக்காதீங்க. ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ளுங்க. எப்படி ஒரு காரியத்தை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு சொந்தக்காரருடைய ஃபங்க்ஷனுக்கு எதெல்லாம் கரெக்டாக செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கோ, ஒரு மனைவிக்கு என்ன செய்யணும் ஒரு பொறுப்பு இருக்கோ, ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணும் ஒரு பொறுப்பு இருக்கோ, ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கரெக்டாக கொடுக்கணுன்ற பொறுப்பு இருக்கோ, அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆவிக்குரியவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன? அவனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி சுவிசேஷத்தை அறிவிக்க அவன் நேரத்தை செலவிடணும். சுவிசேஷத்தை அறிவிப்பது அவனுடைய கடமை. எப்படி ஜெபிப்பது, எப்படி வேதம் வாசிப்பது, எப்படி தேவனை ஆராதிப்பது, தேவனை தொழுது கொள்வது, எப்படி தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பது முக்கியமோ, அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளை சுவிசேஷம் அறிவிப்பதும் நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த சுவிசேஷத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், புதிய ஏற்பாடுல பக்கம் 75. மார்க்கு 16:15 வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். நல்லா கவனிங்க, இந்த கட்டளை, அதாவது சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற இந்த கட்டளை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பைபிள் வாசிச்சவங்க, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த வசனத்தை கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. என்னது கிரேட் கமிஷன்? அப்படின்னா என்னன்னா, மிக மிக முக்கியமான ஒரு கட்டளை. இயேசு கிறிஸ்து கொடுத்த எத்தனையோ கட்டளை கொடுத்தாரு பாருங்க, அதை எல்லாம் கட்டளை காட்டிலும் இதுதான் மிகவும் பிரதானமான ஒரு கட்டளை அப்படின்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கட்டளையை இன்னைக்கு கை கொள்ளும்படியாக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார்.